ஆதாம் ஒரு தினசு, ஏவாள் இன்னொரு தினசு. ஆதாமுக்கு இல்லாததை ஏவாளுக்கு கொடுத்தார், ஏவாளுக்கு இல்லாத ஆதாமுக்கு கொடுத்தார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா போர் அடிச்சு போயிடுவீங்க. ரெண்டு பேரும் வித்தியாசமாக இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கையே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். புருஷன் வட துருவம், பெண் தென் துருவமாக இருந்தால் தான் அது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும். புருஷனும் கஞ்ச பிசுனாரி, மனைவியும் கஞ்ச பிசுனாரின்னா வீட்டில் சோறே இருக்காது, வீட்டில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா ரெண்டு கஞ்சங்களாக இருந்தால் வடிகட்டன கஞ்சமாக அந்த குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகள் அதை விட வடிகட்டன கஞ்சமாக இருக்குங்க. அதனால தான் புருஷன் தண்டாளியாக இருந்தால் மனைவி கொஞ்சம் பார்த்து செலவழிக்கிறவர்களாக இருப்பான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் சிரிச்சுட்டே போயிடும். ஒருத்தர் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க, நல்ல காமாக இருப்பாங்க, இன்னொருத்தர் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவை ஆண்டவர் ரெண்டு பேர்த்தையும் ஒருவரை காம்ப்ளிமெண்ட் பண்ண அனுப்பினார். புருஷன் மனைவி ஒருவரை கம்பீட் பண்ண அனுப்பல, ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ண அனுப்பினார்.